அது பொதுமக்களோட பிரச்சனை. இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் மேலிடத்துக்கு போய் ரிவர்ஸ் ஆச்சு. என்கவுண்டர்ங்கிற பேர்ல அத்தனை பெரிய சுட்டு தூக்கிடுவானுங்க. என்னையா பயமுத்தி பாக்குறீங்களா? ஏன் பிசினஸ்ல தலை விடாதே. நீக்கு மாத்திரமே காது பொலிட்டிக்கல் சப்போர்ட் நாக்கு உந்தே. இது நீ பெருசா நான் பெருசாங்கிற பிரச்சனை இல்ல, வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. ஏன் விசு நீ தண்டையார் படி ஜெயராமன் நியூ ஏரியால வச்சுதானே தூக்குன? நான் ஏதாவது கேட்டேன்? ரெடி, அது வேற இது வேற. என் அனுபவத்துல சொல்றேன், ஒண்ணுங்க விஷயம் நம்ம தொழிலுக்கு மட்டும் வராது. பாயி மீறு நோறு முயி. என்ன அவரை போய் குறைக்கிற? அவர் அனுபவம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏ விஸ்வநாதா, அத நீயே தெரிஞ்சுக்கோயா. நாக்கு ஒத்தோ. ஏய் எவரா மீரா? எங்க இருந்தா வந்தா? இந்த கையிட்ட பேச யார கையிட்ட பேசுற? நான் தைரியம் உனக்கு. ஏய் கையிட்ட பேச கையை வெட்டிடுறோம். உங்களை கையிட்ட பேசுறாவா? ஏய் ஆந்திராவுக்கு வந்து மாமா வேலை பார்க்கற பாரு, நீ குரல் கொடுக்குறியா? ஏய் குரலை நெரிச்சிடுவேன் நாயம். ஏய் எக்பார்ல கோலமார்ந்து போய் குளிச்சோண்டா நானே. மெட்ராஸ் சென்னைக்கு அப்புறம் வந்த நாதிரி நீ நான் குதிக்கிறியா? உன ஊத்து கடை தண்ணி மாதிரி சேர்த்து சுண்ணாம்பு தள்ளிடுவேன். ஏய் பம்பே ஸ்டாரா? ஏய் பம்பே ஸ்டார் காதுரா, பம்பே ஸ்டாரோ. ஏய் பம்ப் அடிச்சு சொல்றடா பாரு. யாருடா அந்த குக்கா? பேரு ஆறு, விஸ்வநாத ரைட் ஹேண்ட். மாஞ்சாவில நானி கலந்தாதான்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். நானியா? மாடு போட்டா சாணி, நாய் போட்டா டிசன்ஸா சொல்றது நானி. ரெடியா? ஆறு இராரு பூமி சூட்டோட எடுத்துட்டு வரேன். கொண்டு வா. ஏய் என்னடா மஞ்சா போறீங்க? ஒரே திப்பி திப்பா இருக்குது. அண்ணா சீட் ரெடி, உட்காருங்க. ஆறு ரெட்டியோட ஆளுங்க வர மாதிரி தெரியுது. அரே ரெட்டி உன்னை கூட்ட சொன்னார். எதுக்கு? சார்பா இருக்கிற நம்ம கிட்ட வந்துட சொன்னாரு. பொண்ணுங்களை பிடிக்கலனாக்கா பொட்டலா மாத்தலாம் சொன்னாரு. ஆறு மத்திய பிரதேசத்துல 1 கிலோ பவுடர் 1 லட்சம் ரூபாய். அதே பவுடர் சிலோனை தாண்டி தட்டி விட்டா 1 கோடி. விஸ்வநாத உங்ககிட்ட நல்லா வேலையை வாங்கிக்கின்னு கொசுரை உனக்கு குத்துட்டு கூரை அவர் எடுத்துட்டு போயிடுவாரு ரெட்டி சொல்ல சொன்னாரு. அண்ணன் கிட்ட இருந்து ஆற பிரிக்க பாக்குறானா ரெட்டி? ஆமா என்ன பார்க்க தானே வந்தீங்க? ஆமா. அப்புறம் எதுக்கு சாமான் எடுத்து வந்தீங்க? அவனு எடுத்து இல்லையே. ஆமா தானே அது? இல்ல ஒரு சேஃப்டிக்கு. சேஃப்டியா? சாமான் கையில இருந்தா சேஃப்டியா? அப்ப நீ சேஃபா? நான் வரலன்ட்டேன். எங்க போடு போடு போடுறா. எல்லாரும் மாஞ்சால மைதா மாவு வஜ்ரம் மயில் குத்தம் கந்தகம் பெரிய கல்லு சின்ன கல்லு பாட்டிலோடு கூட நாய் பீஸ் எத்தனை போடுவானுங்க. சைன் அடி சேர்த்து போடுவான்டா. கொஞ்சம் அசஞ்ச வெளிய ரத்தம் வரதுக்குள்ள உள்ள உசுறு போயிடும். தாராயிருவேன். ரெட்டி உனக்கு தலைவன்னா அண்ணன் எனக்கு உசுறா.
என்ன இடிதாங்கி குடந்தாங்கி போய்கிட்டு இருக்க? அறந்தாங்கில இருந்து அத்தைப்புள்ள வந்திருக்குது. அது குளிக்க தண்ணி எடுத்துக்கின்னு போறேன். ஓ என்ன சவுண்ட் சரோஜா வாட்டர் வனஜாவா மாறிக்கிட்டு இருக்க? என்னடா இடிதாங்கி வீட்டுக்கு வந்திருக்கிற அறந்தாங்கி பொண்ணு பாத்ரூம்ல அழுக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? உன்னை வந்து வச்சுக்கிறேன் வாங்கலாம். இவளோட கொண்டையில நான் பார்த்து ரசிங்கன்னா அங்க அவளோட டேய், இவளோட கூந்தலே கும்முன்னு இருந்துச்சுன்னா அந்த அண்ணே இதுக்கு மேல உங்களுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது இல்ல? வரமாட்டேங்குதுடா. டேய் புஷ்வானமெல்லாம் வர்றாடா. அப்படியே ஓட்டே. அண்ணே என்னன்னு காலெல்லாம் முடியா இருக்கு? கால்ல முடியுந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடின்னு அர்த்தம். என்னடா மூஞ்சியெல்லாம் முடியா இருக்கு? அண்ணே இவன் சினிமா ஃபைட் மாஸ்டர்னே. ஃபைட் மாஸ்டரா? என்ன சும்மா என்ன சும்மா சும்மான்னா சும்மாதான். சொல்லியா கோழி குஞ்சு காணாம போச்சு, அதை தேடி வந்தங்க. குளிக்கிற இடத்துக்கு கோழி குஞ்சு வருதாக்கு. காணா போன கோழி குஞ்சுக்கு குளிக்கிற இடம் தெரியுமா, கழிக்கிற இடம் தெரியுமா? கோழி குஞ்ச பாத்தியா? கோழி குஞ்ச பார்க்கல, ஒரு கொரிலா குரங்கத்தான் பார்த்தோம். குறிச்சி வரத்துல போய் உலைய வாங்கிட்டு போங்க. ஒரு ஆம்பளை குளிக்கிறதே இப்படி குறுகுறுன்னு பாத்தீனா இத்தனை நாளா நாங்க எல்லாரும் குளிக்கிறத எந்தெந்த ஏங்கிள் பாத்துருப்பேன். தண்ணி வர மாட்டேங்குது. ஹோட்டலில் சாராக ஏய் என்னடா அது பொண்ணுங்களுக்கு மட்டும் தண்ணி வருது, நம்மளுக்கு வரல? சனியே காப்பாடுறா, வந்ததுக்கு முன்னாடி கொள்ளாத தண்ணி வந்தது. ஏய் அங்க ஒருத்தன் திருப்பி திருப்பி டேப்ப பிச்சிட்டான். சரியான லூசு. எடுத்துப்போ போல இருக்கு. அவளை நக்கலா பண்றா. Hey, he's coming. Hello. No. ஏய் கை நீட்டா தண்ணி வரும்னு எவனுக்கு தெரியும்? கை நீட்டா கத்தி தான் வரும். நீங்க சுடுறதுக்கு வந்தீங்களா பண்றதுக்கு வந்தீங்களா? ஏய் ஃபோன் பண்ண வந்தீங்களான்னு கேட்டடா. நானே ஒரு பொறிக்கை பண்ணாட கேப் மாதிரி உண்டு கட்டா பிளாட்ஃபார்ம் 10:30 மணிக்கெல்லாம் தூணிட்டு வீடு கிளம்பிட்டேன். நீங்க இப்பதான் சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டு சக்குன்னு உட்காந்துருக்கீங்க. அது வந்து துணுட்டு கிளம்புறதுக்கு எப்படியும் மணி 1,500-2,000. ஏய் நீங்க எல்லாம் இப்படி சுத்திட்டு இருந்தா நாடு எப்படி உருப்படா? இது பாருங்க. உங்க அப்பா வேலை செய்யறான் பூனால. ஏய் பூனா சொன்னா அங்கதான் வேலை பாக்குறாரு. சரி விடு. வாப்பா ஆர்டி ஆபீஸ்ல. இந்த செல்லுக்கு பில்லு கட்டவே 2,000 ரூபாய் ஆகும். இப்படி மாசம் மாசம் ஹோட்டலாம் போய் தூண்டுறதுக்கு ஒரு 3,000 ரூபாய். அதுக்கப்புறம் உங்க அப்பா செலவு, உங்க ஆத்தா செலவு, இதெல்லாம் எவ்வளவு ஆகுது? அப்போ உங்க அப்பா லஞ்சம் தானே வாங்குறான். கேட்டே நீங்க எல்லாம் சேர்ந்து நாட்டை கெடுத்துட்டு ரவுடி தான் ஊரை கெட்டான், கேடி தான் நாட்டை கெட்டானா எப்படி? அது என்ன கிடையாது. ஜீன்ஸ போட்டு கரெக்டா இடுப்பு தெரியுற மாதிரி பனின பேண்ட் மேலே உட்கார வைக்கிறது. கைய தூங்கினா இப்பு தெரியுது, உக்காந்தா பம்ம தெரியுது. அதை கொஞ்சம் நீளமா தைச்சு போட்டதா என்ன? அப்பெல்லாம் ரெடி வந்து தூக்கிட்டா எடைக்கு எடை போட்டா நல்லா வேலைக்கு வந்துட்டான்ட்டு அப்படியே மேல கத்திட்டு இருக்க வேண்டியது. ஏய் உங்களெல்லாம் இனிமே எங்க நைட் கடையில பாத்துட்டு வச்சுக்கோ. வாயில பான் பறக்க போட்டு குபுக்குடு பிளட்ட மூஞ்சில துப்பிடுவா. ஆமா விடுமாமே, ரொம்ப நாளா இவ்வளவு கேட்கலன்னு இருந்தேன். நானே ஆயிட்டக்காரன், என்ன கலாய்க்கிற நீ? என்னடி இப்படி மானத்தை வாங்கிட்டு போயிட்டா? ரொம்ப பேசிட்டான். ஆனா கரெக்டா தான் பேசணும். அண்ணன் இருந்து பணம் வந்துச்சா? ரொம்ப நன்றி. யாரு இந்த மாதிரி வேலை விடு, அசால்ட்னா கூட வரேன். கேரியாடா பெருசு அசால்ட்டுக்கெல்லாம் வருதான். வயசு பொண்ணுக்கு 2 வீட்டுல இருக்கு. துட்டு இருந்தா தானே கண்ணாலங்காட்சி பண்ண முடியும். ஆறு மாமிக்கு ஒரு 3000 ரூபாய் அனுப்பிச்சுடுறேனே. அனுப்பு. சரி. ஐயா மாமியா உன்னை விட்டுட்டு போயிடுச்சே. குடிநாத்தமும் அடிவீக்கமும் தாங்க முடியாம தான் ஜாதிக்கு 4 பேர் விளங்காத வர படம் இல்லையோ. நான் அந்த லிஸ்ட்டு. படிக்கிற வயசுலயே தம் அடிச்சு தண்ணி அடிச்சு பொண்டாட்டிக்கிட்ட கெட்ட பேர் வாங்கி கடைசியாவை போடா ராசான்ட்டு தனியாக போய் செட்டில் ஆகி இப்போ மாதம் என்னான்ட்டு சீவனாம்சம் வாங்கி கொண்டிருக்கா. ஹலோ சொல்லுண்ணா. நம்ம ஆடிட்டருக்கு தெரிஞ்ச வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. பார்த்துக்கிறேண்ணா. என்னடா பூனாக்கர் இங்க இருக்கா? யார் நீங்க? ஆறு வந்திருக்கேன்னு சொல்லு. பேரை கேட்ட நம்பர் சொல்றீங்க? ஆறுமுக அலைஸ் ஆறு போய் சொல்லு. சொல்லுங்க. என் பொண்ணு மெடிக்கல் காலேஜில் படிக்கிறா. டேட்டிங் இளவு புனாக்குன்னு என் கூடயோ பைக்கில் போயிருக்கா. போகிற வழியில் பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு வயசான அம்மா மேலே பைக்கு மோதி அந்த அம்மா ஸ்பாட்லேயே அவுட்டு. போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பையன் என் பொண்ணு பேரையும் இழுத்து விட்டான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்கள் குடும்பமானமே போயிடும்.
ஏய், இறங்குடா. இறங்கி வா